பண மோசடி தொடர்பான புகாரில் மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் 3 பேரும் தங்கள் வழக்கறிஞர்களுடன் இன்று மரடு காவல் நிலையத்தில் ஆஜராகினர். இது தொடர்பான கூடுதல் தகவலை செய்தியாளர் பிரசாத் வழங்கியிருக்கலாம். பிரசாத், வணக்கம். அவர்கள் எவ்வளவு மணி நேரம் அந்த விசாரணையில் இருந்தார்கள்? இது தொடர்பாக காவல்துறை என்ன தெரிவிக்கிறார்கள்? விவரங்களை பதிவு பண்ணுங்க. மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர்களான 3 பேர், இவர்கள் 3 பேரும் இன்னொரு மரடு பகுதியைச் சேர்ந்த சிராஜ் என்பவரிடம் 7 கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு அவருக்கு அந்த 7 கோடி ரூபாய் மற்றும் லாப விகிதம் வழங்கலாம் என கூறி அவரிடம் பணம் பெற்றதாகவும் அதன் பின்னர் அவர்கள் பணம் கொடுக்காமல் ஏமாற்றியதாக கூறி அந்த சிராஜ் என்பவர் எர்ணாகுளம் அருகே மரடு காவல் நிலையத்தில் புகார் ஒன்று ஏற்கனவே அளித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இந்த 3 தயாரிப்பாளர்களும் எர்ணாகுளம் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார்கள். தங்களுக்கு இந்த புகாரின் மீது முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கியதோடு இவர்களை மரடு காவல் நிலைய போலீசார் விசாரணைக்கு அழைக்கும் போது கைது செய்தால் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தது. அந்த அடிப்படையில் இன்று 3 பேரும் ஆஜராகியிருந்தார்கள் நீதிமன்றத்தில் காவல் நிலையத்தில். இந்த காவல் நிலையத்தில் விசாரணை 2 மணி நேரம் நடைபெற்றது. அதன் பின்னர் 3 பேரும் புறப்பட்டார்கள். அவர்களோடு செய்தியாளர்கள் விசாரித்த போது தங்கள் கையில் இருந்த இந்த விவகாரம் தொடர்பான ஆவணங்களை போலீசாரிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்திருந்தார்கள். ஆனால் காவல்துறை தரப்பில் கூறும்போது இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை முழுமையாக முடியவில்லை. மேலும் இவர்கள் மீது விசாரணை தேவைப்பட்டால் அவர்களை அழைத்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரசாத். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.